இன்னைக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பண்ண போகிறோம்னா சென்னை ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்க 2 ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லுக்கில் இருக்கிறது தான் இந்த பிரியதர்ஷினி கார்டன். சென்னையில் என்டர்டெயின்மெண்ட் ஜோன்னாலே அது ஈசிஆர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது லோ ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான கூகுள் மேப் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஈசிஆரில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியதர்ஷினி கார்டன் பிளாட்ஸை எப்படி ரீச் பண்ணலாம்னா அப் டு நீங்கள் திருவான்மியூர்ல இருந்து வரும்போது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்க விஜய் பார்க் மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு பேக் சைடில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு பீச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்க ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஈசிஆரில் 1 ரவுண்டில் லேண்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த 2 ப்ராப்பர்ட்டியுமே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில், அதாவது 1 கிரவுண்டில் பிளாட் சைஸ் இருக்குங்க. இந்த 2 பிளாட்க்குமே டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 100% லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்க வெரிஃபைடான ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க இது. 40க்கு 60 டைமென்ஷனில் இருக்கிறதுனால ஸ்பேஷியஸான வில்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஈசிஆர் ரோடுக்கு பக்கத்திலேயே பக்காவாக ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இது டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டின்றதால பேங்க் லோன் பண்ணிக்க முடியாது. ஈசிஆர் அப்படின்றதுனால லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சம் இருக்காத இந்த ஈசிஆரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்திலேயே விஜய் பார்க் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர், ரெசார்ட்ஸ், விஜிபி கிங்டம், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அப்புறம் ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே ரீச் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ண நினைச்சா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.